வசனம் ஆதியாகமம் அதிகாரம் 34. வசனம் 1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்துக்கு பெண்களை பார்க்க புறப்பட்டாள். வசனம் 2. அவளை ஏவியனான எமோரியர் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுக்களுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். வசனம் 13. அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேலே பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணை மனதுக்கு இன்பமாய் பேசினான். வசனம் 4. சீகேம் தன் தகப்பனாகிய எமோரியரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். வசனம் 5. தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டபொழுது அவன் குமாரர்கள் அவனுடைய மந்தைகளின் இடத்தில் வெளியே இருந்தார்கள். அவர்கள் வரும் அளவு யாக்கோபு பேசாமல் இருந்தான். வசனம் 6. அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய எமோர் புறப்பட்டு யாக்கோபோடு பேசும்படி அவனிடத்தில் வந்தான். வசனம் 7. யாக்கோபின் குமாரர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் வெளியே இருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோடே செய்ததை மதிகேட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினால் அந்த மனிதர்கள் மனம் கசந்து மிகவும் கோபம் கொண்டார்கள். வசனம் 8. எமோர் அவனுடைய பேசி, என் குமாரத்தியாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேலே பற்றுதலாய் இருக்கிறது. அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். வசனம் 9. நீங்கள் எங்களுடனே சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு. வசனம் 10. என்னோடு வாசம் பண்ணுங்க. தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கை கொண்டு இருங்கள் என்றான். வசனம் 11. சீகேம் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்கள் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசம் வெகுமதி நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். வசனம் 13. அப்பொழுது யாக்கோபின் குமாரர்கள் தங்கள் சகோதரனாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தியதின்படினால் அவனுக்கு அவன் தகப்பனாகிய எமோருக்கும் வஞ்சகமான பெரும் மொழியாக, 14. விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். வசனம் 15. நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண்மகன்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து. வசனம் 16. உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களுடன் குடியிருந்து ஏகஜனமாயிருப்போம். வசனம் 17. விருத்த சேதனம் பண்ணி கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற்று போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். வசனம் 18. அவர்களுடைய வார்த்தைகள் எமோரியரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றியது. வசனம் 19. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேலே பிரியம் வைத்திருந்தபடியினால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவருமாயிருந்தான். வசனம் 20. ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலிலே வந்து தங்கள் பட்டணத்து மனிதர்களுடனே பேசி. வசனம் 21. அந்த மனிதர் நம்மோடு சமாதானமாயிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் அந்த தேசத்தில் வாசம் பண்ணி அதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும்
வாசம் பண்ணுவதற்கு தேசம் விருத்தியாய் இருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகள் நமக்கு மனைவியாக கொண்டு நாம் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். வசனம் 22. அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாய் இருக்கிறது போல நம்மிலும் உள்ள மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏகமாக நம்முடனே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். வசனம் 23. அவர்களுடைய ஆடு மாடுகளும் ஆஸ்திகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடைய வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். வசனம் 24. அப்பொழுது எமோரியரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வாரும் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வசனம் 25. 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவு உடுத்துக்கொண்டு போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரரும் சீகேமின் லேவியின் என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்திற்கு மேல் பாய்ந்து மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். வசனம் 26. ஏகமாயும் அவன் குமாரன் சீகேமின் பட்டய கருக்களாலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். வசனம் 27. மேலும் யாக்கோபின் குமாரர்கள் வெட்டுண்டவர்களிடத்திலே வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டயத்தை கொள்ளையிட்டு. வசனம் 28. அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்களிலும் இருந்தவைகள் யாவையும். வசனம் 29. அவர்கள் எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் சகோதரர்களையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். வசனம் 30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் இப்போசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். வசனம் 31. அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை இவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமா என்றார்கள்.